சாயி நான் கூடவே உந்தன். சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் எதிர்காலத்தை பற்றி பேச வேண்டும் என்றுதான் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன் எதிர்காலம் எப்படி அமையுமோ என்ற கவலைதானே உனக்கு? என் தங்கமே, நான் இருக்கிறேன் அல்லவா? உன் அத்தனை தேவைகளும் என்ன என்று எனக்கு தெரியும். உன் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்ற உன் சாயப்பா என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் செல்லமே, எதை கண்டும் பயப்படாதே. என் செல்லமே, கொஞ்சம் பொறுமையாக இரு. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் நிதானம் காட்டு. எல்லாவற்றையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுத்து. என் தங்கமே, தேவையில்லாத உன் மனக்கசப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் எதுவோ அதை மட்டுமே யோசித்து செயல்படு. என் தங்கமே, உனக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி துளியளவும் கவலைப்படாதே. அதனால் உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கப் போவது இல்லை. நன்மை தராத விஷயத்தை பற்றி யோசித்து எதற்காக செல்லமே உன் நிம்மதியை குலைத்துக் கொள்கிறாய்? யாருக்கு என்ன தேவை என்பதை உன்னை படைத்த எனக்கு தெரியும் அல்லவா? உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுத்து நிச்சயமாக உன் சாயப்பா உன்னை மகிழ்விக்கத்தான் போகிறேன். என் செல்லமே, உன் நிம்மதியை கெடுக்கும் விஷயங்களை பற்றி அணுவளவும் யோசிக்காதே. அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை மட்டுமே யோசி. என் செல்லமே, உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே தானே உன் வாழ்க்கையும் அமையும். என் செல்லமே, நீ என்னிடம் முறையிட்ட உன் கஷ்ட காலம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. என் தங்கமே, உன் வாழ்வில் இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் தான் உன்னை ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் தடுமாற வைத்தது. அந்த சூழ்நிலை இப்போது முற்றிலுமாக மாறப்போகிறது. என் செல்லமே, உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. உன் வாழ்க்கையை வெறுத்து விடாதே. இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? நிச்சயம் இதை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. என் செல்லமே, உனக்கு ஏற்பட்ட சோதனைகளும் நீ கண்ட காயங்களும் அப்படித்தான் என்று எடுத்துக்கொள். அது சீக்கிரமே சரியாகிவிடும். அழகிய மலர் போல உன் வாழ்க்கையானது இனி மனம் வீச போகிறது. என் செல்லமே, நீ சந்தோஷத்தில் மலரப் போகிறாய். இனி வரும் காலம் உனக்கு கை கட்டி சேவகம் செய்யும் காலமாக மாறப்போகிறது. என் தங்கமே, உன்னை சுற்றி இருந்த ஏளனமான பார்வைகளும் அவமானப்படுத்திய வார்த்தைகளும் இனிமேல் மாறிவிடும். உனக்கு வாழ்த்து மேல் வாழ்த்து வந்து குவிய போகிறது. என் செல்லமே, நீ விரும்பிய வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது. இது நாள் வரை நீ தேடி சென்றாலும் உன்னை விலகிச் சென்று காயப்படுத்தியது எல்லாமே இனி உன் கையில் கனிந்து வந்து கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, உன் வாழ்வே தலைகீழாக மாறப்போகிறது. உன் சாயப்பா சொல்வது நிச்சயமாக உனக்கு பழிக்க போகும் வார்த்தைகள் தான். நீ அப்போது என்னை புரிந்து கொள்வாய். நிச்சயம் நன்றி சொல்வாய். இது எல்லாமே உன் சாயப்பா உனக்காக எழுதப்பட்ட சத்திய வாக்கு. நிச்சயம் நடக்கும். உனக்கு பிரச்சனை தரக்கூடியது என்று தெரிந்தும் அதன் பின்பு செல்லாதே. உன் சாயப்பாவின் வார்த்தைகளை எப்போதும் மனதில் வைத்துக்கொள். என் செல்லமே, நியாயம் எது என்று யோசித்து அதன் வழியில் செல். உனக்கான நல்லது தானாகவே நடக்கும். உன் வாழ்க்கை பயணம் திசை மாறி போகும்படி நடந்து கொள்ளாமல் இருந்தாலே போதும். எல்லாமே உனக்கு தேடி வந்து சேரும். என் செல்லமே, எப்போதுமே சற்று கவனமாகவே இரு. உன் தேவைகள் யாவும் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் நிச்சயம் நிறைவேறும். இன்று முதலே நீ இத்தனை நாள் பட்ட அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் மறந்துவிட்டு எனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று நம்பிக்கையோடு தைரியமாக இரு. வெகு நாட்களாகவே உன் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்ட ஒன்றை உன் சாயப்பா உனக்காக நிறைவேற்றி தரவே வந்துவிட்டேன். நீ மிகப்பெரிய துன்பத்தில் இருந்து விடுபட தயாராக இரு.
என் செல்லமே, வீணாக வருத்தப்படாமல் நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையை நீ என் கையில் ஒப்படைத்த பிறகு அதை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கை இனி என்னுடைய பொறுப்பு. இனி அனைத்து வகையிலும் என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதே என் முதல் வேலை. என் செல்லமே, நீ உறவுகள் தந்த காயத்தை எல்லாம் பெரிதாக நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய். உன்னை வேண்டுமென்றே சீண்டி பார்ப்பவர்களையும் வார்த்தைகளால் குத்துபவர்களையும் கண்டு மனமுடைந்து விட்டது. என் செல்லமே, நான் சொல்வதை கேள். இந்த நிலை நிரந்தரமில்லை என்று புரிந்து கொள். நீ என் கைக்குள் இருக்கிறாய். என் கைகள் உன்னை உயர்த்தவே உன்னை தேடி வந்த கைகள் என்பதை மறந்து விடாதே. உன்னை யார் என்ன சொல்லி கஷ்டப்படுத்தினாலும் அதையெல்லாம் உனக்கான வாழ்த்தாக எடுத்துக்கொண்டு துணிந்து முன்னேறு. எல்லாமே கடந்து போகும். என் செல்லமே, இதுவரை நீ பட்ட அத்தனை கஷ்டங்களையும் மறந்துவிடும் அளவிற்கு அற்புதமான நல்வாழ்வு உன்னை தேடி வந்து விட்டது. இனி அது உனக்குத்தான் சொந்தம். உன்னை எப்போதும் இனி யாராலும் வேதனைப்படுத்த முடியாது. என் செல்லமே, நீ அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சிகள் நிறைய இருக்கிறது. இனி அவையெல்லாம் ஒவ்வொன்றாக வரிசை கட்டி கொண்டு உன் வாசல் தேடி வரப்போகிறது. மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு. என் செல்லமே, நீ கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கவும் விடமாட்டேன். நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. தைரியமாக இரு. என் ஆசி பெற்ற அற்புத குழந்தை நீ. உனக்கு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.